இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, பிஜேபி அந்த மாரி செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது கூட்டணி தர்மத்திற்கு ஏற்றதா? செஞ்சிருந்ததுன்னா. பிஜேபி வந்து அவங்க இன்டர்னல் விவகாரத்துல தலையிட மாட்டேன்னு வெரி கிளியரா சொல்லியிருக்காங்க. ஆனா தலையிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரே. இவர் போனாரு, பார்த்தாரு. அது அவங்க கூப்பிட்டு தான் போனாருங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதே மாரி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எதுவுமே கிடையாது. ஆனா இவரா சொல்லுகிறார். ஆ அதற்குண்டான கன்டென்ட் என்ன? அங்க என்ன பேசப்பட்டது? என்ன நடந்தது? அப்படிங்கிறத பத்தி இவர் ஒரு கிளியர் டீட்டெயில் எதுவுமே குடுக்கல. பிஜேபி வேகா தான் குடுக்குறார். ஆனா பிஜேபி ஒன்றிணையணும் அப்படின்னு இல்ல விரும்பும். பார்ட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா வின்னிங் பாயிண்ட் ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறது அது காமன். நீங்க ஒரு பார்ட்டி வந்து வலிமையான பார்ட்டியா இருக்கு அப்படின்னா, அதுக்கு கடந்த காலங்கள்ல நடந்த தேர்தல்கள்ல இருந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டு, என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் வாங்கியிருக்கு, எந்த அளவுக்கு வின்னிங் ஃபேக்டர் இருக்கு, எந்தெந்த ஏரியால, எந்தெந்த கம்யூனிட்டி பெல்ட்ல யார் யார் ஸ்ட்ராங் லீடர்ஸு, அவங்க எப்படி மொபிலைஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. அ இதன் அடிப்படையில கட்சி வந்து வெற்றி வாய்ப்பு எவ்வளோ இருக்கு? இதுதான் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன்ல எங்கேயாவது மிஸ் ஆகுது அப்படின்னு நெனச்சாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அத கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஆர்டரோ, இன்ஸ்ட்ரக்ஷனோ கிடையாது.